ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நிறைய பேர் ரொம்ப நாளாகவே ஆயில் பேஸ்டலில் ட்ராயிங் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப நாள் கழித்து நானுமே ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னே தெரியல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, ஓகே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு 2 ஐடியா இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? நான் இன்றைக்கி வந்து நார்மல் A4 ஷீட் பேப்பர் இருக்கும்ல, நார்மல் பேப்பர், அந்த பேப்பரை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். உங்ககிட்ட ட்ராயிங் ஷீட் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா கேன்வாஸ் ஷீட் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். கேன்வாஸ் போர்டில் கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு நார்மலாக ஒயிட் பேப்பரில் தான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டேப்பை 4 சைட்லேயுமே ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த கலர் டேப் நான் எதுக்கு ஒட்டுறேன்னா, இது வந்து ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் அந்த பேப்பர்லேருந்து. அதனால நான் அந்த பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் இப்போ வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை, ஈஸி தான். ஆனால் நிறைய கலர்ஸ் மட்டும் நம்ம மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பக்கத்தில் 2 லைன் வளைஞ்ச மாதிரி வரைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான கலர் பர்பிள்லேயே. ஸோ அதுக்கப்புறம் அதை விட டார்க்கான பர்பிள் கலர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை விட டார்க் ப்ளூ கலர். இந்த மாதிரி வந்து இந்த ப்ளூ கலர், பர்பிள் கலர், ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸை மட்டுமே வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இது. ஓகேவா? இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 சைட்லேயுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ப்ளூ கலரில் போட்டிருப்பீங்கல்ல, ஸ்கை ப்ளூ கலரில், அதோட 2 சைட்லேயுமே இப்படி போட்டுடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டார்க் வயலட் எடுத்திருக்கேன். அதையுமே அப்படி தான் இந்த மாதிரி 4 இடத்துலையுமே நீங்கள் வந்து போடணும். உள்ளே இந்த சைடு உள்ளே போடணும், அந்த சைடு வெளியில் சைடு போடணும். இப்படியே மாற்றி மாற்றி கலரை ஃபுல்லாகவே போட்டுக்கணும். நான் இந்த மாதிரி எதுக்கு அழுத்தமாக நிறைய பண்ணுறேன்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து தேய்ச்சி விடுவோம்ல, ஆயில் பேஸ்டலில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் தானே லுக்கே கிடைக்கும். அப்படி தேய்க்கும் போது நல்லா அழுத்தமாக டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அழுத்தி தான் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து டார்க் பர்பிள் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ப்ளூ கலர்லேயே வந்து கொஞ்சம் லைட் ப்ளூவாக மாதிரி இருந்தது, அதை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி இருந்தது, அதை பண்ணியிருக்கேன். பட் வந்து அந்த ஷேப்லேயே கொண்டு போங்க. லாஸ்ட் ஃபினிஷிங் வரைக்கும் கலர் வந்து மாற்றிட்டு அப்படியே அந்த ஷேப்லேயே கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதே அந்த 4-5 கலரையே வந்து திரும்ப அப்படியே அந்த ஷேப்லேயே ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும். இப்போ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக அதை தேய்ச்சி விட்டுறேன். அப்படியே நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே தேய்ங்க. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே தேய்ச்சிருக்க அதே கலர் எடுத்து இன்னொரு கலருக்கு மேலே தேய்ச்சிடாதீங்க, அப்புறம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரை மாற்றி கையில் பிடிச்சிட்டு தேய்ச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக ஆகணும். அந்த ஆயில் பேஸ்டெல்லாம் அதுதான், அந்த ஆயில் மாதிரி ஆகணும். அது பார்க்குறதுக்கு மேலே ஒரு மாதிரி வழுவழுப்பாக மாறணும். நம்ம அது வரைக்குமே நான் அதை தேய்க்கணும். ஸோ அது வரைக்கும் அந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இது என்னோடது வந்து A4 ஷீட்டில் தான் நான் பண்ணுறேங்கிறதுனால கொஞ்சம் அந்த பேப்பர் மெல்லிஸாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக பண்ணணும். லைட்டாக வந்து கசங்கிருச்சுனாலோ இல்லை கிழிஞ்சிருச்சுனாலோ இந்த பெயிண்டிங்கே வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து அந்த தேய்க்கும் போதெல்லாம் பார்த்து தேய்ச்சிக்கோங்க, இல்லைனா பேப்பர் கசங்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு அது ஃபுல்லுத்துக்குமே மேலே அதே ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி விட்டுறணும். அப்போ என்ன ஆகுனா ஃபுல்லாகவே கொஞ்சம் லைட்டான மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அங்கங்கே கலர் பத்தாமல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அந்தந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தோணுற மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலர் வர வரைக்குமே அதை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஆயில் பேஸ்டலில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடலாம், ஆனால் அந்த கை வச்சு தேய்க்கும் போது அந்த கை ஒரு மாதிரி ரொம்ப வலிக்கும். அதனால முக்கால்வாசி டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வந்து காட்டன் கிளாத் இதெல்லாம் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை கையில் தேய்ச்சா தான் நல்லா வரும்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் நான் வந்து மோஸ்ட்லி கையில் தேய்க்க மாட்டேன், எனக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து யோசிச்சுட்டு பண்ணலான்னு யோசிச்ச ட்ராயிங்கே வேறு, பட் நான் பண்ணதே வேறு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ட்ரீ மட்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சி இதை ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா வச்சு தான் பண்ணேன். அந்த ட்ரீ ஒன்று பெரிய ஒரு ட்ரீ வந்து கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு ட்ரீ வந்து கொஞ்சம் சின்னதாகவும் பக்கத்தில் வரைஞ்சிடலான்ற ஐடியாவில் பண்ணேன். பட் எனக்கு வந்து அந்த ட்ரீ மாதிரியே வரல. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரீலாம் நம்ம பெயிண்டிங்கில் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால வரலையா என்னன்னு தெரியல, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால என்ன பண்ணேன், அந்த ட்ரீ அப்படியே வந்து வேறு என்ன மாதிரி மாற்றலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அது ஒரு வீடு மாதிரி மாற்றி விட்டுடலாம். வீட்டுக்கு மேலே அந்த கூரை இருக்கும்ல, அந்த கூரை மாதிரி போட்டு விட்டேன். அந்த கார்னர், அந்த ட்ரீயோட கார்னரை அப்புறம் கீழே வந்து ஒரு வீடு மாதிரி பண்ணி விட்டுட்டேன். இந்த சைனாலெல்லாம் இருக்கும்ல இந்த ஒரு கூரை வீடு, அந்த மாதிரி ஒரு கூடார வீடெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு மரம் வரைஞ்சோம்ல, அதை மட்டும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் மாதிரி அப்படியே விட்டுட்டேன். ஸோ வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கே, வீடு மட்டும் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி போஸ்ட்டு
கம்பம் இருக்கிற மாதிரி வரைஞ்சி அது கூட 2 வயர் அந்த கம்பத்துலேருந்து வீட்டுக்கு வந்து கரண்ட் வயர் கனெக்ஷன் ஆகிற மாதிரி 2 லைனை வரைஞ்சி விட்டுட்டு அதில் வந்து லைட் மாதிரி தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சும்மா ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பின்னாடி வச்சுட்டு சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் பெயிண்ட்டையும் எடுத்துகிட்டு மேலே ட்ராப் வச்சு பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், அப்படியே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். நான் வரையணும்னு நினச்ச ட்ராயிங் வேறு, பட் எனக்கு வந்து நான் வரைஞ்சது வேறு. பட் எனக்கு இதுவுமே பிடிச்சிதான் இருந்துச்சு, நல்லா தான் வந்திருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷையே யூஸ் பண்ணி பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு கையில் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா குட்டி குட்டி ட்ராப்ஸ் விழுகும், கொஞ்சம் பெருசும் சின்னதமாக இருக்கும் அந்த ட்ராப்ஸ். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பண்ண டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணியாச்சு. கொஞ்சம் கலர்ஸ் தான் தேவைப்படும், பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த ட்ராயிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் இப்படி வளைச்சி பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடியா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த ஐடியாவுக்குமே நான் வந்துட்டு டேப் தான் ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறேன். நான் இதுக்கு வந்து செல்லோ டேப் போடுறேன். இந்த செல்லோ டேப்புமே நான் வந்து ஒட்டிட்டு பிரித்து பார்த்தேன், பிரிக்க முடிஞ்சுது. நீங்கள் வந்து அந்த ஒட்டிட்டு ஈஸியாக பிரிக்க முடிகிற மாதிரியான டேப்பை செலக்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சா, அடுத்தது வந்து இதுலேயுமே வந்து ஒரு 3 கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்க்காக இருக்கிற ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணி 2 சைடு கார்னர்லேயும் நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன். அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே லைட் பிங்க் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறம் சென்டரில் வந்துட்டு பேபி பிங்க் கலர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கின் கலர் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கின் கலரை வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 கலர்ஸ் தான். 3 கலர்ஸையும் நீங்கள் இப்படி டபுளாக யூஸ் பண்ணிக்கணும். சென்டரில் மட்டும் ஒரே கலர் போட்டு ஃபுல் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நான் இந்த ட்ராயிங்க்கு வந்து ஃபுல்லாக கை வச்சே நம்ம தேய்ச்சி பார்க்கலாம், இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக கையை வச்சே தேய்ச்சி பார்த்தேன். ஆனால் கை பயங்கரமாக வலிக்குது. எப்படி வந்து இந்த ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்கில் கை மட்டுமே வச்சு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் எல்லா விரலையுமே யூஸ் பண்ணேன், ஒரு விரல் மட்டும் யூஸ் பண்ணல, எல்லா விரலையுமே யூஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் நல்லா ஷைனிங்காக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி டிஷ்யூவையும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிஷ்யூ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி அது வந்திருந்தது. இப்போ ஃபுல்லாக இந்த ஆயில் பேஸ்டல் வச்சு பண்ணதுக்கப்புறம் ஸோ அதே மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்ததையே நான் பண்ணிட்டேன். இதுக்கும் ஒரு ஹவுஸ் மாதிரி வரையலான்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஹவுஸ் மாதிரி வரையலாம், பட் அந்த ஃபஸ்ட் பெயிண்டிங்கில் இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாதிரி வரையலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் மாடல் மாதிரி நம்ம அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே பிளாக் கலர் பண்ணி விட்டுடலாம். இப்போ பண்ணியாச்சா, அடுத்தது வந்து இந்த வீட்டோட சைடில் ஒரு வேலி மாதிரி இருக்க மாதிரி வரைய போகிறேன். அதுக்காக நம்ம கையிலேயே கூட இப்படி லைன் போடலாம். லைன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்கேலில் பிளாக் கலரை யூஸ் பண்ணி இப்படி லைட்டாக அச்சு மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி லைன் போட்டுக்கோங்க. இதுவுமே நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட அப்படியே வச்சு எடுக்கலாம், இன்னும் நீட்டாக வரும். பட் இந்த மாதிரி நம்ம கையில் வரையும் போது அது இன்னும் கொஞ்சம் ரியலாக கொடுக்கும் இந்த லைன்ஸ்க்கு மட்டும். அதனால நான் கையிலேயே வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ரைட் சைடில் குட்டி ஒரு மரத்தோட கிளை மட்டும் இந்த சைடில் வளைஞ்சிருக்கிற மாதிரி வரையலான்னு சொல்லிட்டு மரத்தோட கிளையை மட்டும் நான் இந்த சைடில் வரைகிறேன். ஓகே, ஒரு குட்டி கிளை அதுலேருந்து வந்து கொஞ்சம் இலைங்கள்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வேணும்னா நீங்கள் அதில் ஒரு 2 பறவைகள் இருக்கிற மாதிரி இல்லைனா ஒரு குட்டி ஊஞ்சல் தொங்குற மாதிரி இப்படிலாம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தோன்றுறது ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே நான் வந்து கிளைகள் வரைஞ்சி அதில் இலை மட்டும் வரைஞ்சிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ அதுவே கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. சரி, திரும்ப ஏதாவது பண்ணி சொதப்பிட வேணாம் அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு ரொம்ப தின் ப்ரஷ்மே இல்லையா. இந்த தின் ப்ரஷ் வந்து திக்காக தான் இருந்தது. நான் இந்த லீஃபை கூட இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரையணும், ஒல்லியாக வரையணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் அந்த ப்ரஷ்ஷில் முடியல. ஸோ கொஞ்சம் பட்டையாக இருந்தனால நான் ஏதோ ஓரளவுக்கு வரைஞ்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அங்கங்கே வந்து பறவைகள் பறந்துட்டுருக்கிற மாதிரி காக்கா பறக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதை மட்டும் ப்ரஷ்ஷில் பண்ணாமல் நான் இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன் அப்படி பண்ணலைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால தான். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. அடுத்தது வந்து டேப் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளோட பெயிண்டிங் வந்து இதுவுமே ஃபினிஷ் ஆகிடும். இதுவுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். 2 பெயிண்டிங்குமே ஈஸியாக பண்ணிடலாம். பட் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாக நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு ஆயில் பேஸ்டலில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 பெயிண்டிங்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2த்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி 2 ட்ராயிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பை.